டாக்டர் வந்துட்டேன். டாக்டரே வராரு. டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு? அவங்க நல்லா தானே இருக்காங்க? நீங்க உடனே வர சொன்னீங்களே. டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்க அம்மாவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. மீனாட்சி, நிஜமாவா டாக்டர்? ஆமா, 1 மாசத்துக்கு பிறகு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு இப்போ ஃபுல் கான்ஷியஸ் வந்துருச்சு. நன்றி டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப அம்மாவை பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. ஆனா அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க, சரியா? சரிங்க டாக்டர். சரி, கேரியா. மீனாட்சி, நான் தான் சொன்னேன்ல, குட் நியூஸா தான் இருக்கும்னு. கல்யாணம் நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு பாரு. முதல்ல நீங்க 2 பேரும் அழாதீங்க. மீனாட்சி, இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். மீனாட்சி, வா நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம். வா. ஜீவா, நீ வர வேண்டாம். ஏன்? அவங்களுக்கு இப்பதான் கான்சியஸ் வந்திருக்கு. ஆன்டி எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ தேவையில்லாத ஏதாவது பேசிட்டா? நான் தேவையில்லாம பேசுவேன். ஆமா, எதுவும் ப்ராப்ளம் வேண்டாம். இல்ல, புரியல. நான் என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ண போறேன்? இல்ல ஜீவா, உனக்கு லிமிட் தெரியாது. விளையாட்டா ஏதாவது பேசுவ. ஆதி, ஜீவாவும் வரட்டும். இல்லங்க, ஆன்டிக்கு அன்னெசரி ஸ்ட்ரெஸ் வேண்டாம், அதனால தான் சொல்றேன். ஆதி சொல்றது சரிதான் தேனு. ஜீவா ஏதாச்சும் பேசுவான். எங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியாது. அப்புறம் அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க தேனு. அவன் வர வேண்டாமே. மீனாட்சி, என்ன நீ எப்படி பேசுற? இல்ல, வேணாம் மதினி, நீங்க போங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். வா. எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆயிட்டேனே.